Hello friends, போன வீடியோவில் availment of ITC அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். இந்த வீடியோவில் அதே ஐடிசியில் ஒரு ஸ்பெஷல் கேஸ் பார்க்க போகிறோம். ஒரு பிஸ்னஸே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ வந்து ஏங்கிற பார்ட்டிகிட்டேருந்து பிங்கிற பார்ட்டிக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் டோட்டலாக பிஸ்னஸாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த கேஸில் அந்த பிஸ்னஸுக்கான ஐடிசியை வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன, ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஐடிசியை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அன்யூட்டிலைஸ்ட் ஐடிசி இருக்கணும். யூட்டிலைஸ் பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது, முடிஞ்சிருச்சு, செலவாயிருச்சு, விச் மீன்ஸ் அதை வந்து நம்ம ஒன்றும் ரிட்டர்ன் பண்ண முடியாது. அன்யூட்டிலைஸ்ட் ஐடிசி இருக்கும். அன்யூட்டிலைஸ்ட் ஐடிசினா லெஜரில் வந்து ஐடிசி பேலன்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அந்த அன்யூட்டிலைஸ்ட் ஐடிசியை வந்து ஓல்டு என்டிட்டியோட எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர்லேருந்து நியூ என்டிட்டியோட எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜருக்கு ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கான ஃபஸ்ட்டு ஒரு ப்ரூஃப் எதில், ஜிஎஸ்டியில். இந்த எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர்னால் என்னங்கிறத நம்ம பார்ப்போம், பின்னாடி வீடியோஸில் பார்ப்போம். அந்த எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜரில் சொல்லப்படுற அன்யூட்டிலைஸ்ட் ஐடிசியை வந்து ஓல்டு என்டிட்டியிலேருந்து நியூ என்டிட்டிக்கு மாற்றுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதே மாதிரி டிமர்ஜர் அப்படின்னா என்னென்னா, ஒரு பில்டிங், ஒரு அசெட்டில் ஒரு பிஸ்னஸ் வந்து ரெண்டு பிஸ்னஸாக பிரியுது தான் வந்து டிமர்ஜர். இந்த கேஸில் வந்து ரெண்டுக்கும் பிரிக்கணும்ல. அதனால் இப்போ ஒரு பில்டிங்கில் வந்து 100 அசெட்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு. அந்த 100 அசெட்ஸை வந்து டிமேஜர் ஆகும்போது 60-40 பிரியுதுன்னா, ஐடிசி இருக்கிற டோட்டல் ஐடிசியும் வந்து 60-40ங்கிற ஒரு ரேஷியோவில் அப்போஷன் ஆகுது. அதுதான் வந்து டிமேஜர் கான்செப்ட். ஃபுல்லாக பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா பழைய என்டிட்டியில் இருக்கிற மொத்தமாக வந்து புது என்டிட்டிக்கு மாறிடுது. டிமேஜராக இருந்துச்சுன்னா மொத்த அசெட்டில் இருக்கிற அந்த ஐடிசி வந்து ரெண்டு அசெட்டுக்கு பிரியும் போது ரெண்டு அசெட்டுக்கான ரேஷியோவில் அப்போஷனேட் ஆகுது. கண்டிஷன்ஸ் என்ன, எப்போ இந்த கண்டிஷன்ஸ் மீன்ஸ் இந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதாக அர்த்தம். ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி ITC 2 அப்படிங்கிற ஃபார்ம் ஃபைல் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு பிஸ்னஸோட ஐடிசியை இன்னொரு பிஸ்னஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த இது நம்ம ஐடிசிக்கான சர்டிஃபிகேட்டை வந்து ப்ராக்டிசிங் CARCMA கொடுக்கணும். தேர்டு பாயிண்ட் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் அக்செப்ட் ஆயிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபரினா எந்த கம்பெனி வந்து டார்கெட் கம்பெனி, எந்த கம்பெனி ஃபைனல் கம்பெனியோ அந்த கம்பெனி வந்து அக்செப்ட் பண்ணணும். இந்த மாதிரி அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஐடிசி ஃபைல் பண்ணி அதை சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணதுக்கப்புறமா அதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த அன்யூட்டிலைஸ்டு ஐடிசி வந்து அந்த புது கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது. இதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பிஸ்னஸில் இருக்கிற ஐடிசி ப்ரொவிஷன்ஸ். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.